இந்த கிராமத்துக்குள்ள ஒரு வினோதமான பழக்கம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, வருஷம் அந்த ஊர் கோவில் திருவிழா ஆரம்பிக்கும் போது அந்த ஊர்ல இருக்க ஆம்பளைங்க நைட் ஆச்சுன்னா வெளியே வரக்கூடாது. அதையும் மீறி அவங்க வெளியே வந்தாங்கன்னா ஸ்ரீ வந்து அவங்கள வசியம் பண்ணி தூக்கிட்டு போயிடும். சோ அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரோட வீட்டுக்கு முன்னாடியுமே ஸ்ரீ நாளைக்கு வான்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி யாரு வீட்டுல எழுதாம இருக்கோ அவங்க வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்களை தூக்கிட்டு போயிடும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற கதையை கேட்டு ஹீரோக்கு மட்டும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அவ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது சுச்சா வருதுன்னு சொல்லி வெளியே வந்து அங்க எழுதி இருக்க எழுத்து மேலேயே அவன் போயிடுறான். அதுல நடுவுல இருக்க எழுத்து மட்டும் இப்ப அழிஞ்சு போயிடுது. சோ ஸ்ரீ வான் மட்டும் தான் இப்ப எழுதி இருக்கு. இப்போ அதனாலேயே அந்த பேய் உள்ள வந்து இவனோட ஃப்ரெண்டை மட்டும் தூக்கிட்டு போயிடுது. இதே மாதிரி இன்னொரு நாள் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்ப யாரோ அவன பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவன் கேட்டு அவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா அவன் முன்னாடி அந்த பேய் வந்து நின்னுட்டு இருக்கு. அடுத்த செகண்டே அவனையும் அந்த பேய் தூக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே அது மேல கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. சோ அவனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஊருக்குள்ள இத பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட ஹெல்ப்போட அது இருக்க கோட்டைக்குள்ளேயே போயிடுறாங்க. கடைசியில அவன் ஃப்ரெண்டை காப்பாத்த போய் இவன் அந்த பேய் கிட்ட போய் மாட்டிக்கிறான். இப்போ இந்த பேய் இவனை வசியம் பண்ணிட்டு இருக்க நேரமா பார்த்து ஹீரோயின் கரெக்டா உள்ள வந்து ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறா. வர வழியில காணாம போன அவனோட ஃப்ரெண்டு அவனாவே முன்னாடி வந்து நிக்கிறான். சோ ஃப்ரெண்டு கிடைச்சா போதும்னு இவங்களும் அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பேய் தான் இவனை பிளான் பண்ணி அந்த ஊருக்குள்ளே அனுப்பி வச்சிருக்கு. இப்போ ஊருக்குள்ள வந்தவன் அன்னைக்கு நைட் எல்லார் வீட்டுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கத எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறான். அடுத்த நாள் காலையில பார்த்தா ஊர்ல இருந்த பாதி ஆம்பளைங்க காணாம போயிடுறாங்க.